12ஆம் நிலை. இன்னுயிரகன்றது உம்மை வீட்டு பூமியிருளில் ஆழ்ந்தது ஒலி கேட்டு. இன்னுயிரகன்றது உம்மை வீட்டு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இதன் பின் அனைத்தும் நிறைவேறி விட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தேய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களை முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரரில் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் புனித வெள்ளியை தியானிக்கிறோம். புனித வெள்ளி ஆண்டவர் நமக்காக உயிர் விட்ட நாள். இன்று நாம் ஆண்டவர் சிலுவையில் கற்றுத்தந்த 3 முக்கிய பாடங்களை கற்றுத் தருகிறோம். முதலாவதாக ஆண்டவரின் கீழ்ப்படிதல். ஆண்டவர் தனது வாழ்க்கை முழுவதும் தந்தையின் திருவுள்ளம் நிறைவேற வேண்டும் என்றே வாழ்ந்து வந்தார். கெத்செமனி தோட்டத்தில் தந்தையே என் விருப்பமானால் இது என்னை விட்டு அகலட்டும் என்று கூறி, ஆயினும் என் விருப்பமல்ல உன் விருப்பமே நிகழட்டும் என்று கூறி, கல்வாரி மலையில் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று கூறியவரை தந்தையின் திருவுள்ளத்துக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து வந்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு கற்றுத்தந்தார். இரண்டாவதாக ஆண்டவரின் ஏழ்மை. ஆண்டவர் பிறக்கும் போது அவருக்கு ஒரு வீடு கூட கிடைக்காமல் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துணிகள் முழுவதுமாக உரித்து எடுக்கப்பட்டு சிலுவையில் நிர்மாணமாக தொங்கவிடப்பட்டார். முற்றிலுமாக தன்னை இழந்தார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு நமக்கு ஏழ்மையை கற்றுத் தருகிறார். நமக்கு இந்த வாழ்வில் கற்றுத்தருவது உலக ஆசைகள், உலக பெருமைகள், பணம் ஆகியவற்றை நாம் இழந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் கற்பை நமக்கு கற்றுத் தருகிறார். தூய்மை கற்பு என்பது உடல் சார்ந்ததல்ல, மாறாக மனம் சார்ந்தது. அன்டிவைடட் லவ் ஃபார் காட். கடவுள் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்காகவே வாழ்ந்து வந்தார். அதுதான் அன்டிவைடட் லவ். கடவுள் மீது வைத்த அன்புதான் அவரது தூய்மையும் கற்புமாகும். நாமும் நம் வாழ்வில் கடவுள் மீது வைக்கும் அன்பு அன்டிவைடட் லவ்வாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கற்றுத்தந்த இந்த 3 பாடங்களை நாமும் நம் வாழ்க்கையில் பிரதிபலிப்போம். ஆமென்.